இப்ப டாக்ஸுக்கு பாய்சன் ஃபுட்டுன்னா அது என்னென்ன சொல்வீங்க? பாய்சன்னா நம்ம வீட்ல குடுக்கறது தான். நம்ம சாப்பிடுறதே குடுத்துட்டு இருப்போம் இல்லையா? ஆ. ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்க சாக்லேட் சாப்பிடும், உடனே அவங்களுக்கு குடுப்பாங்க. சாக்லேட், இந்த டீ, காஃபி இதெல்லாம் அவங்களுக்கு குடுக்கவே கூடாது. அதெல்லாம் வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாவும், ஸ்ட்ரெஸ்ல போவாங்க. அது கெஃபைன் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒத்துக்காது. அதுமாரி இந்த கிரேப்ஸு, ட்ரை கிரேப்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கிட்னி ஃபெயிலியர் ஆகும். நெறைய பேர் அது விளையாடுதுன்னு சொல்லிட்டு அத குடுத்து சாப்பிட வச்சுட்டு இது பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது குடுக்கவே கூடாது. ஆனியன், கார்லிக் பார்த்தீங்கன்னா, அதே மாரி பிளட் செல்ஸ வந்து டேமேஜ் பண்ணும். பிரீதிங் இஷ்யூ குடுக்கும். ஸோ நம்ப சாப்பிடுறது அதாவது சொல்றாங்கல்ல சிக்கன் ரைஸ் அதுலலாம் இருக்கு இல்லையா? ஆனியன் எல்லாமே இருக்கு. கார்லிக் குடுக்கும்போது அது அந்த மாரி தான் அஃபெக்ட் ஆகும் உங்களுக்கு. அதே மாரி ரா மீட், குக் பண்ணாத மீட் எல்லாம் குடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஃபுட் பாய்சன் ஆயிரும். அதனால அவங்களுக்கு ஸ்டமக் அப்செட்டா இருக்கும். சில டைம் வந்து இறந்து கூட போவாங்க அதனால. ஸோ நம்மளுக்கு தெரியாது. எதனால ஆகுதுன்றது தெரியாது. எப்பவுமே அவங்களுக்கு குடுக்கும்போது சுகர் யூஸ் பண்றதோ, சால்ட்டு, காரம் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. வெறும் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சத குடுத்தாலே போதும். நீங்க எந்த ஸ்பைசஸும் அவங்களுக்கு குடுக்கக்கூடாது.